மடிப்பக்கத்துலேருந்து வரேன். இஸ்லாத்தை ஏற்றுவது மட்டில் சமத்துவம் காட்டுகின்றீர்கள். இஸ்லாத்தை ஏற்காத மத்தியிலையும் சமத்துவம் காட்டுவீர்களா அப்படின்றது என்னுடைய கேள்வி. சகோதரர் கேட்கிற கேள்வி, இஸ்லாம் சமத்துவம் என்றெல்லாம் மிக ஆழமாக விரிவாக பெருமையாக பேசினீர்கள். அதெல்லாம் உங்கள் வட்டத்தில் உள்ளவங்க வந்தவங்களுக்கு தானே. இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் கோட்டைக்குள் வந்தவர்களை சமமாக நடத்துவீர்கள். அது உங்கள் மதக்காரர் ஆகிட்டாங்க, சமத்துவமாக நடத்துவீங்க. இதில் என்ன பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு? அந்த வட்டத்திற்குள் வராதவர்களை நீங்கள் எப்படி நடத்துவீர்கள்? அவர்களையும் இதே மனிதநேய கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்களா, வேறு கண்ணோட்டத்தோடு பார்ப்பீர்களா? தானே கேள்வி. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. எம்மதமும், இது உண்மை, எல்லா மதங்களும் ஒரே கருத்தா ஒத்த கருத்தா இருக்கு இல்லை. அடிப்படையிலேயே வேறுபாடு இருக்கிறது இல்லையா? கடவுளை பற்றிய கருத்திலேயே வேறுபாடு இருக்கிறது. கடவுள் ஒருவனா, ஒன்றுக்கு மேற்பட்டவனா, 3 பேரா, 33 கோடி தேவரா, பல கருத்துக்கள் இருக்கும். கடவுளுக்கு அவதாரம் உண்டா இல்லையா, ஒரு பிறவியா, மறுபிறவியா, 7 பிறவியா, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆக எம்மதமும் சம்மதம் அல்ல, ஆனால் எல்லா மனிதர்களும் சமம். மதங்கள் எல்லாம் சமம் அல்ல, ஆனால் மனிதர்கள் எல்லாம் சமம். ஏனென்றால் நான் ஏற்கனவே என்னுடைய உரையிலே சொல்லியதைப் போல அனைவரும் ஒரே ஆண்டவனாலே தான் படைக்கப்பட்டவர்கள் இல்லையா? அந்த ஏக இறைவன் தான் இந்துக்களையும் படைத்தான், முஸ்லிம்களையும் படைத்தான், கிறிஸ்தவர்களையும் படைத்தான். எல்லாரும் ஒரே சகோதரர்கள். அவங்கள வேற கடவுள், இவங்கள வேற கடவுளா படைச்சாரு இல்லையா? இந்துக்களை எல்லாம் ஒரு கடவுள், முஸ்லீம்களை எல்லாம் ஒரு கடவுள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு கடவுள், வேற வேற கடவுளா படைத்தாங்க இல்லை. எல்லாரையும் ஒரே இறைவன் தான் படைத்தான். ஆகவே அல் ஹுல்கு குல்லுஹும் இயாலுல்லா, படைப்புக்கள் அனைத்தும் இறைவனின் குடும்பம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், படைப்பு அனைத்தும் இறைவனினுடைய குடும்பமாக, எல்லாரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே மூலம். இந்துக்களும் அதே மூலம் தான், கிறிஸ்தவனும் அதே மூலம் தான், எல்லாம் ஒரே மூலம் தான். எல்லாம் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு ஆண் பெண்ணின் வழித்தோன்றல்கள், ஒரு ஆதி பெற்றோருக்கு பிறந்தவங்க தான். எல்லாரும் ஒரே ஆதி பெற்றோருக்கு பிறந்தவங்க தான். ஆக எல்லாம் ஒரே மூலம் தான். ஆக எல்லாரும் சகோதரர்கள். அதே போல பிறக்கிற போது எல்லோரும் தூய்மையாகத்தான் பிறக்கிறார்கள். இஸ்லாம் சொல்லுது, பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றன. மனிதர்கள் அனைவரும் கண்ணியத்துக்குரியவர்கள். உலகத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதத்தின் சந்ததியில் அனைவரும் கண்ணியத்துக்குரியவர்கள். நபிகள் நாயகம் சொன்னது, லகத் ஹலக்கல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், எல்லா மனிதர்களையும் நாம் நல்ல உருவிலே படைத்திருக்கிறோம், நல்ல முறையிலே படைத்திருக்கிறோம். இது முஸ்லீம் தான் சொல்லலை, எல்லாத்துக்கும் தான் சொல்லியிருக்கு. ஆக எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரையும் நேசிக்க வேண்டும், எல்லா மனிதர்களையும் நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். ஆக மண்ணில் உள்ள மனிதர்கள் தான் சொல்லியிருக்கு, மண்ணில் உள்ள முஸ்லீம் சொல்லலை, மண்ணில் உள்ள மனிதர்கள். ஆக எல்லா மனிதர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. மனிதர்களில் சிறந்தவன் யார் என்று சொல்லுகிற போது, மனிதர்களுக்கு நன்மை புரிபவனே மனிதர்களில் சிறந்தவன். அஃதலுன் நாஸ் அன்ஃபஉன் நாஸ். ஆக இங்கேயும் மனிதன் தான். சமூக சேவை என்று வருகிற போது முஸ்லீம் அல்லாதவன்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாருக்கும் செய்யணும், எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆக மனிதர்களுக்கு சேவை புரிபவனே மனிதனில் சிறந்தவன். ஆக இந்த கருத்துக்கள் அடிப்படையில் நீங்கள் சிந்திக்கணும். இப்படி பார்க்கிற போது எல்லாரையும் நேசிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லுகிறது. அது உண்மையிலே பார்க்குறீங்க நீங்கள். முஸ்லீம்கள் எல்லாரோடும் பழகிறார்கள், வித்தியாசமாக ஒன்றும் பழகிறதில்லை. எல்லாரோடையும் கை குலுக்குகிறார்கள், எல்லோரையும் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள், எல்லார் வீட்டிலும் சாப்பிடுகிறார்கள் இல்லையா? தங்கள் வீட்டிற்கும் எல்லோரையும் அழைக்கிறார்கள், பள்ளிவாசல் எல்லாரையும் வரும்படியாக விடுகிறார்கள். எங்கேயாவது பார்க்குறீங்களா இந்த மாதிரியான பேதங்களை? சில அறியாத சில முஸ்லீம்கள் பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்ல சில ஆட்கள்லாம் இருக்கிறான், அவனுக்கு அடிப்படையே தெரியாது. ஆக நடைமுறை வாழ்க்கையிலும் முஸ்லீம்கள் எந்த ஒரு பேதத்தையும் மற்ற சமுதாய மக்களுக்கு காட்டுவதை உங்களால் பார்க்க முடியாதே. ஆக சமத்துவம், சகோதரத்துவம் என்பது எல்லோருக்கும் உரியது. இப்போது சில கேள்விகள். என்ன கேள்வி? அப்போ ஏன் காஃபிர்னு சொல்றீங்க இல்லையா? காஃபிர்னு ஏன் சொல்றீங்க? மற்ற மதத்தோடு நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள். காஃபிர் என்று சொன்னால் என்ன பொருள்? காஃபிர் என்றால் நிராகரித்தவன் என்று பொருள். நிராகரித்தவன் என்று பொருள். ஒரு கொள்கையை நிராகரித்தவன், இறைவனுடைய கட்டளைகளை நிராகரித்தவன் என்று பொருள். ஆக ஏற்றுக்கொள்ளவன் நம்பிக்கையாளன், அதற்கு எதிர்ச்சொல் காஃபிர். ஆக ஆத்திகன் நாத்திகன் என்று சொல்வதைப் போல, ஆத்திகன் நாத்திகன் என்று சொல்வதைப் போல
ஆக இது ஒரு கொள்கை அடிப்படையில் பார்க்கிறதே தவிர பிறப்பு அடிப்படையில் பார்க்கப்படுவது ஒன்றல்ல, பார்க்கப்படுகின்ற செயல் அல்ல. ஏற்றுக்கொண்டவர் ஒருவர், ஏற்றுக்கொள்ளாதவர் இன்னொருவர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் முஸ்லிமே கூட காஃபிர் என்று அழைக்கப்படுகிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டானோ அவன் காபிராக ஆகிவிடுகிறான். எவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டானோ அவன் காபிராக ஆகிவிடுகிறான். ஆக ஏற்றுக்கொண்ட பின்னரும் அந்த கட்டளையின்படி நடக்காவிட்டால் அவன் காபிர். ஆக கொள்கை அளவிலே நிராகரித்தவன் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயலை நிராகரித்தவன். ஆக இது ஒரு இழிவு சொல்லல்ல, மிலேச்சன் என்று சொல்வதை போன்ற ஒரு இழிவு சொல் சார்ந்ததல்ல, இது ஒன்று. அடுத்தபடியாக நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் ஏன் கலப்பு திருமணத்தை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்? ஒரு முஸ்லீமும் இந்துவும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டே விட மாட்டேங்கிறீங்களே. கலப்பு திருமணத்தை எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவனால் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியாது. இன்னொரு கொள்கையை சார்ந்தவனை மனம் முடித்துக் கொள்கிற போது அவனால் இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது. அவனுடைய குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அவன் அவனுடைய மார்க்கத்தை இழந்தால்தான் அந்த கலப்பு திருமணத்தை நிலைத்திருக்க முடியும். ஆக ஒரு கொள்கையை விட்டுக் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை கலப்பு திருமணத்தில் உருவாகிறது. மற்ற மதங்களில் கலப்பு திருமணம் எதிர்க்கப்படுவதற்கும் இங்கே கலப்பு திருமணம் எதிர்க்கப்படுவதற்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கலப்பு திருமணம் சாதி கலப்பு என்ற அடிப்படையில் எதிர்க்கப்படுகிறது. தூய்மை, பியூரிட்டி ஆஃப் பிளட், அந்த தூய்மையான ரத்தம் பாதிக்கப்படுகிறது. இன்னொரு சாதிக்காரன் நம்ம சாதியில கல்யாணம் முடிச்சுட்டா புனிதம் கெட்டுவிட்டது, தூய்மை கெட்டுவிட்டது, ஆகவே கலப்பு திருமணம் கூடாது. அங்கே கலப்பு திருமணத்திற்கான எதிர்ப்பிற்கான அடிப்படை வேறு, இங்கே கலப்பு திருமணத்திற்கான எதிர்ப்பிற்கான அடிப்படை வேறு. இங்கே மார்க்கத்தை அவன் விட்டுக் கொடுத்து விட வேண்டும், சமயத்தை விட்டுக் கொடுத்து விட வேண்டும், அவனால் முழுமையான முஸ்லீமாக வாழ முடியாது. ஆகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இஸ்லாத்தின்படி வாழ்வது அவன் மீது விதிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அவனுடைய குழந்தைகளை இஸ்லாத்தின்படி வளர்ப்பது கடமையாக இருக்கிறது. ஆகவே கலப்பு திருமணம் செய்யும், அதுதான் காரணம், வேற காரணம் இல்லை. இங்கே சாதி கண்ணோட்டம் வருவதில்லை. அப்புறமா சோதம் கேட்குறாங்க, அப்படின்னா எல்லாத்தையும் மதிக்கணும், ஏன் நீங்கள்லாம் கோயிலுக்கு வரந்தா என்ன, கோயிலுக்கு வரக்கூடாதா என்றெல்லாம் கேட்கிறார்கள். எப்படி வர முடியும்? இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு ஏக இறைவன், இறைவனுக்கு உருவம் கற்பித்தல் ஆகாது என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. ஒரே இறைவன். ஆக ஒரே இறை கோட்பாட்டுக்கு மாற்றமாக நடக்கிற ஒரு செயலில் ஒருவன் எப்படி பங்கு பெற முடியும்? ஒரு நாத்திகனை பார்த்து நீனும் கோயிலுக்கு வா என்றால் வருவானா? நம்மளாம் ஒத்துமையா இருப்போம் வாங்கன்னு கூட வரமாட்டான். அவனுடைய கொள்கைக்கு மாற்றமானது. அதே போல இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தௌஹீத், ஏகத்துவம். அதை விட்டுக் கொடுக்க முடியாது. விட்டுக் கொடுத்துட்டா முஸ்லீம் இல்லை, அவன் முஸ்லீம் இல்லை, அவ்வளவுதான். ஆக இவையெல்லாம் கொள்கை சார்ந்த விஷயங்களை தவிர இவைகளெல்லாம் சாதி சார்ந்த விஷயங்களோ பிறப்பு சார்ந்த விஷயங்களோ அல்ல. ஆகவே இந்த காரணங்களுக்காகத்தான் அவைகள் மறுக்கப்படுகின்றன தவிர இங்கே இன உணர்வு, சாதி உணர்வு என்பது கிடையாது. ஆக எல்லா மனிதர்களையும் சமமாக நோக்குகின்ற ஒரு பொது பார்வைதான் இஸ்லாத்திற்கு உண்டு.